hello and welcome to VAG Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் ஒரு குட்டி கேக் vlog பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே ஆர்டர் கிடச்ச கேக்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து 2.5 kgயில் ஒரு கேக்கு ப்ளூபெரி கேக், அப்புறமா 1 kgயில் ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கு, தென் 1 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், அப்புறமா 1/2 kgயில் ஒரு பைனாப்பிள் கேக். இவ்வளோவுமே சிம்பிளாக எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கேக் எல்லாத்தையுமே டாப்பில் அந்த கலர் சேஞ்சாக இருக்கிற போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே எல்லா கேக்ஸையும் 1 by 1 க்ரம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு பேசிக் ஒரு டெக்கரேஷன் காமிக்க போகிறேன். அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்ட போது அந்த கேக் ஐசிங் செய்கிறதுல சைட்லையா ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துருந்தேன். அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா 1 kgயில் உள்ள ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. ஸோ அதுக்கு நான் லைட்டாக பிங்க் கலர்லையாக தான் நான் ஐசிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ராப்பர் டிசைன் போடுறதுக்கு ஐசிங் நல்லா நீட்டாக கொடுக்கணும். அதுமாதிரி க்ரீமில் பபிள்ஸ் எதுவுமே ஃபார்மாக இருக்கக்கூடாது. அப்படி ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசைன் போடும்போது அது நீட்டாக இருக்காது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ராப்பர் பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கெல்லாம் சைடில் அந்த ஒரு லைன் டிசைன் கொடுப்போம் இல்லையா, அந்த சீப் மாதிரியாக இருக்கும். அந்த டைப்பில் உள்ள ஸ்க்ராப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக இந்த ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணும்போது அப்படியே பிடிச்சிட்டே டர்ன்டேபிள் ரொட்டேட் பண்ணி விடும்போது அந்த ஃபுல் லைனாக நமக்கு கிடைக்கும். இது அப்படி கிடையாது. ஸ்க்ராப்பரை வந்து அப்படி மேலே எடுத்து வைக்கணும். ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் பண்ணது பார்த்திங்கன்னா கேமராவில் வியூ ஆகலை. அதாவது என்னோடய சைடில் தான் தெரிஞ்சதே தவிர கேமரா சைடில் தெரியலை. ஸோ அதுக்கப்புறமா கேமராவோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, நான் சொன்னது மாதிரி அந்த ஸ்க்ராப்பரை அப்படி மேலே தூக்கி வைக்கணும். அவ்வளோதான், சூப்பராக இந்த டிசைன் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டிசைன் இல்லாமல் கேக் ஆர்டர்ஸ் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இது வந்து 1/2 kgயில் உள்ள பைனாப்பிள் கேக்கு. இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கலர், ஓகே, டிசைன் கிடையாது. அவங்க வந்து ரெட் அண்டு அந்த ஒரு ப்ளூ காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. ராயல் ப்ளூ அந்த ஒரு காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ரெட் கலர்லையா, லைட் ரெட் கலரில் வந்து நான் ஐசிங் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சைடில் பேலட் நைஃப் யூஸ் பண்ணி அந்த ஒரு லைன் மாதிரியாக போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரியாக ரொம்ப சிம்பிள். பேலட் நைஃபை பிடிச்சிட்டு நம்ம அந்த டர்ன்டேபிளை ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும். சைடில் பார்த்தீங்களா இந்த ஒரு மார்க்கிங் டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ராப்பர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்புறமா டாப்பில் பாருங்கள், அதே மாதிரியாக பேலட் நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக லைன்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ரோசா டிசைன்ஸ் வந்து கேக்கை சுற்றி அந்த சைடு பார்டரில் கொடுத்துருக்குறேன். இந்த நாசலுக்கு வந்து நம்பர் கிடையாது. ஆக்சுவலி இப்போ இது வந்து 1 kg கேக்கில் செய்கிறதா இருந்தால் 2D நாசல் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ வந்து ஃப்ளவர் வந்து பெருசாக கிடைக்கும் இல்லையா, கேக்கு ஃபுல்லாகவே நமக்கு கரெக்டாக டிசைன் இருக்கும். பட் இது வந்து 1/2 kg கேக் அப்படிங்கிறதுனால 2D நாசல் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த ரோசா டிசைன் வந்து ஃபில் ஆகி சென்டரில் நேம் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அந்த மாதிரி ஆகிடும். நான் அதனால் வந்து சேம் அந்த 2D நாசல் டிசைன் டைப்பில் உள்ள நம்பர் இல்லாத ஸ்மால் சைஸ் நாசல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெட் கலரில் டிசைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நாசில் நம்பர் 195. ஸோ இந்த 2.5 kgயில் உள்ள அந்த சிங்கிள் சர்க்கிள் கேக் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கலர்லேயே நான் ஐசிங் கொடுத்து எடுத்திருக்கேன். பட் அவங்க வந்து ராயல் ப்ளூ கலரில், நல்லா டார்க் ப்ளூ கலரில் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலரில் ஐசிங் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ராயல் ப்ளூ டார்க் கலர் ஐசிங் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டார்க் கலர் ஐசிங் எப்படி செய்யணுங்கிறத நான் ஆல்ரெடி சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ 4 கேக்குமே க்ரீம் டெக்கரேஷன் எல்லாத்தையும் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா கேக் டெலிவரி டைமில் பேலன்ஸ்லாம் டெக்கரேஷன் பண்ணி நான் டெலிவரி கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு கேக் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு IT எம்ப்ளாயி தீம் கேக்கு. நெக்ஸ்ட் இந்த 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக தான் கேட்டிருந்தாங்க. கஸ்டமைஸ்டு டிசைன் எதுவுமே கொடுக்கல. நான் அதனால் ஜஸ்ட்டு உங்களுக்கு இது எப்படி செய்யணுங்கிற சொல்லலாம் இல்லையா, நான் அதனால் அந்த டிசைன் போட்டு நான் டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மினி கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.